மீரா, என்னாச்சுமா? கண்ணு தர. என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? மீரா, எந்திரிங்கம்மா. அம்மா, என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. உங்களுக்கு என்னாச்சு? என்ன செய்து உனக்கு? என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கம்மா? சொல்லுமா. என்னாச்சு? அப்பாக்கு என்னாச்சு? என்னாச்சு? அப்பாக்கு என்னாச்சுமா? சொல்லு மீரா. அப்பாக்கு என்னாச்சு? மீரா, என்னாச்சு? இல்லம்மா, அப்பாக்கு ஒன்றும் ஆகாது. அப்படிலாம் நடந்திருக்காது. இல்லம்மா, அப்படிலாம் நடந்திருக்காது. ஐயோ, என் பையனுக்கு என்னாச்சு? அம்மா, அதெல்லாம் உண்மை கிடையாதுமா. அழாதீங்கம்மா. அதெல்லாம் உண்மை இல்லை. கடவுளே. இல்ல, அப்படி எதுவும் நடந்திருக்காது. அப்படி எதுவும் நடந்திருக்காது. அது ஏதாவது ராங் காலா இருக்குமா? நீங்க அழாதீங்க. எஸ்பி போன் பண்ணி அவர் இல்லன்னு சொல்றாருன்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்கண்ணா, இது போயின்னு சொல்லுங்கண்ணா, 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 இது போயின்னு சொல்லுங்க. அண்ணா சொல்லுண்ணா, ஒரே ஒரு வாட்டி பேசுங்க. என்னங்க எஸ்பி சார், இங்க கேபி எப்படி இருந்தாரு? மலை மேல இருந்து குதிச்சு இறந்துட்டார் மேடம். ஆனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பயந்தாங்குழி இல்ல எங்க கேபி. மனசுக்குள்ள பயம் வந்திருக்கலாம் மேடம். இடி விழுந்தா எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் எரிஞ்சு போயிடும். எவ்வளவுதான் தைரியசாலியா இருந்தாலும் பயம் அவங்கள பயந்தாங்குழியா மாத்திடும். பல வருஷத்துக்கு முன்னாடி சோபா சந்திராவை கொண்டு இருக்காரு. அதனால மாட்டிக்க மாட்டோம்னு நினைச்சிருக்காரு. மாட்டிக்க வேண்டிய நேரம் வரும்போது எங்க அண்ணனையும் கொலை பண்ண வச்சிருக்காரு. 2 மர்டர் கேஸ். அதனால ஏற்பட்ட அவமானம், ஜெயில தான் வாழ்க்கை போயிடும் நினைச்சு அந்த ஜெயில வாழ முடியாதுங்கிற பயம், இது எல்லாம் சேர்ந்து அவரை தற்கொலை பண்ண வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நோ, என் அப்பா தற்கொலை எல்லாம் ஒண்ணும் பண்ணிக்கல. நீதான் எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு இங்க வந்து எங்க அப்பா தற்கொலை பண்ணிட்டாருன்னு போய் சொல்றியா? உங்க அண்ணனை கொன்னுட்டாருங்கிற சந்தேகத்துல எங்க அப்பாவையே கொலை பண்ணிட்டியா? சரி, அவர் எஸ்பிடா. அதுக்கு என்ன இப்ப? அவ எஸ்பியா இருக்கலாம், டிஎஸ்பியா இருக்கலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் அப்பாவை கொன்னவன நான் எப்படி சும்மா விடுவேன்? நான் எப்படி சும்மா விடுவேன்? அம்மா, அழாதீங்கம்மா. அத்தை போன் பண்றாங்க. சொல்லுங்க அத்தை. அம்மாடி சாரதா, கொலையா இருந்தா எப்படி இருக்குன்றத இன்னைக்கு என் புள்ள காட்டிட்டாமா. எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய அவன் கை ஒரு ஏடியா சாஞ்சிடுச்சுமா, சாஞ்சிடுச்சு. அத்தை, என்னாச்சு அத்தை? நீங்க எதுக்காக அழறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என் புள்ள நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாமா. நம்மள விட்டு போயிட்டோமா. நான் நம்ப மாட்டேன். அவர் தற்கொலை பண்ணி
நினைக்கிற அளவுக்கு பயந்த கோழிலாம் இல்ல அத்தை. இனிமே நம்ம எவ்வளவு அழுதாலும் வர போறது இல்ல. இந்த உண்மை பொய்யாகாது. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லம்மா. கடைசியா பூமியையும் உன் பசங்களையும் கூட்டிட்டு வாமா. என் மூத்த பேரன் ககன் கிட்ட கடைசியா அப்பான்னு கூப்பிடுற ஆசை நிறைவேறாமலையே என் புள்ள போயிட்டாம்மா, என் புள்ள போயிட்டான். மூத்த பிள்ளையா அவன் தான் அவனுக்கு கொள்ளி வைக்கணுமா. அவன் கால்ல கையில விழுந்தாவது அவனுக்கு எச்சு கேட்கலாமா. அவ வாயால ஒரே ஒரு வாட்டி அப்பான்னு கூப்பிட சொல்லுமா. குறைஞ்சபட்சம் அவன் ஆத்மாவது சாந்தி அடையும்ல. அவனை கூட்டிட்டு வாமா, அவனை இங்க கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை, நான் கூட்டிட்டு வரேன். தீர்க்க சுமங்கலி பவா. அந்த அம்மனே நம்ம 2 பேரையும் சேர்த்து வைப்பா. அவனை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? எத்தனை தடவை சொல்றது? திரும்பவும் இந்த கேள்வியை கேட்ட கத்தி எடுத்துட்டு வந்து உன் வயிற்றுலயே சொருகிடுவேன். வேண்டாமா, என் வயிறு என்ன கத்தி பேங்கா மறைச்சு வைக்கிறதுக்கு? அப்ப மூடிக்கிட்டு இரு. சரி. அப்பா, 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 என்னாச்சுப்பா? நீங்க பாருங்க. ஐயோ, அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா, என்னது? மாமா அவசரப்பட்டு உண்மையை சொல்லிடுவாரோ? அண்ணா அப்பாவை எழுப்பண்ணா. அம்மா எழுப்பம்மா. அப்பா எந்திரிப்பா.